சாதனா ஃபாலோ பண்ணி வந்தவங்க தான் எங்கே இருக்கிறாங்க? ஜெயிலு. கண்டரவொளி கார்த்தி இவங்கெல்லாம் ட்ரெண்டிங் ஆகுறாங்களே, இவங்களாம் பிரபலம் ஆகுறாங்களே, நாமளும் பிரபலம் ஆகலான்னு வந்தாங்க. கண்டரவொளி கார்த்தி ஜெயிலு. இந்த மாதிரி நிறைய பேர் இன்றைக்கி ஜெயிலுக்கு போயிட்டுருக்குறாங்க. ஆனால் இப்போ நிறைய பேர் மறுபடியும் உள்ளே வந்துட்டுருக்குறாங்க. இப்போ கடைசியில் லிஸ்ட்டில் இருக்கிறது திருச்சி சாதனா, சூர்யா ரவுடி பேபி ஆல்ரெடி போயிட்டு வெளியே வந்தாச்சு. ஸோ அவங்களுக்கு மீண்டும் அவங்க கொஞ்சம் தெளிவாக ஆயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். மீண்டும் இந்த மாதிரி ஆபாசமான ஒரு விஷயத்துக்கு உள்ளே போக மாட்டாங்கன்னு கண்டிப்பாக நான் நம்புகிறேன். ஏன்னா இன்றைக்கி பார்க்கக்கூடிய வீடியோ கொஞ்சம் பார்க்கக்கூடிய வகையில் இருக்குது. அவங்க ஃபேமிலிக்குள்ளே போட்டாலும் அது கண்டென்ட்டாக தான் இருக்க தவிர அது ஆபாசமாக பார்க்கப்படலை. யாரோ ஒரு கிழவிங்க கிடைக்கிறாங்க, யாரோ ஒரு அம்மா கிடைக்கிறாங்க, தூக்கிட்டு போய் என்ன பண்ணுறானுங்க? ரேப்பு தானே பண்ணுறானுங்க. அப்போ இது காரணம் யார்? தூண்டினவங்க யார்? இதுக்கு உசுப்பேற்றினவங்க யார்? அவங்களையும் நம்ம அரெஸ்ட் பண்ணல, அவங்களையும் நம்ம பிடிச்சி ஜெயிலில் போடணும்ல. அவங்க இன்னும் மோகத்தை ஏற்றிக்கிறாங்க. ஐயோ நம்ம இந்த அளவுக்கு பிரபலம் ஆகிட்டு இருக்கிறோமா அப்படின்னு. யார் அவங்க? மைண்டில் வச்சு பாருங்க. எல்லாரும் தப்பு பண்ணுறவங்க தான், என்னையும் நானும் சேர்த்து தான் தப்பு பண்ணுறேன். பட் தப்பு பண்ணுறது வெளியே பண்ணுங்க, தெரிஞ்சு பண்ணாதீங்க. பொதுமக்கள் எத்தனை பேர் பார்க்குறாங்க? தப்பு பண்ணாத எவனுமே கிடையாது இந்த உலகத்தில். அதை எடுத்து போட்ட உடனே உலகம் ஃபுல்லாக இன்றைக்கி வைரலாக இருக்குது. அந்த வீடியோ வச்சு உங்களை மிரட்டணும்னு அவசியம் இல்லையே. சட்ட ரீதியாக அந்த வீடியோ யார் வச்சு மிரட்டினாலும், ஆபாச வீடியோ வச்சு மிரட்டினா சட்ட ரீதியாக அவங்க மேலேயும் தண்டனை எடுக்கப்படுமே. அப்போ அந்த வீடியோ அவங்க உண்மையிலே சர்க்குலேஷன் அவங்க தான் பண்ணியிருந்தாங்கன்னா, த்ரூ ஐபி அட்ரஸை வச்சு சூர்யா ரவுடி பேபி தான் இந்த வீடியோவை எல்லாருக்கிட்டையும் பரப்பணும் அப்படின்னு கண்டிப்பாக சூர்யா பேபி ரவுடி பாகங்கள் சரியாக இருக்காது, போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸு கரெக்டாக இருக்காது, தலைமுடி கரெக்டாக இருக்காது, மூக்கு கரெக்டாக இருக்காது, உன்னோட கை ஷேக்கிங் கரெக்டாக இருக்காது. இப்போ பண்ணக்கூடிய ஏஐயில் நீங்கள் இத்தனை ஒரு விஷயம் நான் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. நியூடு வீடியோ இருக்கு, ஆபாச வீடியோ இருக்கு அப்படின்னு சொல்லி மிரட்டி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு 6 மந்த்துக்கு அப்புறம் முன்னாடி வந்த வீடியோஸ் எல்லாமே இவ தான் வந்து பண்றா. இன்னொரு வீடியோ அன்னைக்கு கூட என்ன மிரட்டுறா, உன் வீடியோ எல்லாம் குரோம்ல இருக்கு, வேற ஆப்ல இருக்கு அப்படின்னு சொல்லி என்ன மிரட்டி குழந்தைங்க பார்த்துருக்குறாங்க. நீங்கள் போட்டுட்டு இருக்கிற ஆபாசம் வீடியோ வரைக்கும், நீங்கள் பீர் அடிக்கிறதுலேருந்து நீங்கள் எந்தெந்த ஊருக்கு போகிறீங்க, யார் கூட கட்டி பிடிச்சி வீடியோ பண்ணுறீங்க, யார் கூட எப்படியெல்லாம் உரசி வீடியோ பண்ணுறீங்க. இந்த ஒரு வீடியோ பாருங்கள், எந்த அளவுக்கு உரசுறாங்கன்னு பாருங்கள். இந்த அளவுக்கு உரசி வீடியோ போட்டால் உங்கள் பொண்ணுங்க பார்க்க மாட்டாங்களா? உங்கள் பொண்ணுங்க கெட்டு போக மாட்டாங்களா? உங்களோட பொண்ணுங்களோட வாழ்க்கை எதிர்காலத்தை நீங்கள் நினச்சி பார்த்தீங்களா? டிக்டாக்லேருந்து அட்வைஸ் பண்ணுறேன், உங்கள் பொண்ணோட வாழ்க்கை எதிர்காலத்தை பாருங்கள். நீங்கள் ஆபாசமாக வீடியோ போட்டு அவங்க நாளைக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டு போனாங்கன்னா உங்கள் பொண்ணு சாதனா உங்கள் குழந்தைங்களுக்கு தான் பாதிப்பு. நீங்கள் ஆடிட்டு போயிட்டீங்க, நீங்கள் ஆபாசமாக வீடியோ போட்டு உலகம் ஃபுல்லாக அந்த வீடியோவை வைரல் ஆக்கிட்டு நீங்கள் செத்து போயிடுறீங்க. நாளைக்கு அந்த வளர்ந்தக்கூடிய அந்த குழந்தைங்களோட லைஃப் என்ன? வளரக்கூடிய அந்த குழந்தைங்களோட ஃப்யூச்சர் என்ன? அவங்களோட எதிர்காலம் என்ன? இது ஏன் உங்கள் மாமன் தட்டி கேட்க மாட்டேன்றாரு? உங்கள் தான் எல்லாருமே சந்தா கட்டி, என்ட்ரன்ஸ் ஃபீஸ் கட்டி உள்ளே போய் நிறைய பெண்களோட ஆபாசத்தை பார்க்குறாங்க. இது உண்மையாக பொய்யான்றதை எக்ஸாக்டாக தெரியாது. திருச்சி சாதனாவோட பொண்ணுக்கு சூர்யா பேபி ரவுடி பையனை கட்டி கொடுக்க பேசியிருக்கிறாங்க. சூர்யாவோட பையன் கிடையாது, சிக்கந்தரோ பையனுக்கு. ஸோ இந்த இடத்துல சூர்யாவோட பையனை பேசுகிறதுக்கு ஒரு ஒப்பந்தம் பேசியிருக்கிறாங்க. ஸோ இந்த ஒரு தரத்தில் திருச்சி சாதனை பேசியிருக்கிறாங்க. கான்ட்ரவர்சியாக இருக்குது, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் வந்திருக்கிறாங்க. அப்புறம் யாரையும் மண்டே குழப்பி விட்டுருக்குறாங்க மாதிரி இருக்குது. இல்லை இப்போ என் பொண்ணு படிச்சுட்ருக்கிறா, இப்போ கல்யாணம்லாம் வேண்டாம், உங்கள் பையனுக்கு என் பொண்ணை கொடுக்க எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு இவங்க ஏதோ சொல்லியிருக்கிற மாதிரி இருக்குது. சூர்யா ரவுடி பேபி அண்ட் சிக்கந்தர் ஒரு முடிவு பண்ணியிருக்கிறாங்க. ஓகே, நம்ம ஒரு சம்மந்தி ஆகலான்னு ஆசைப்பட்டேன். ஏன்னா நம்மளுக்கு வெளியே எங்கேயும் நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு சம்மந்தம் அமையிறது கஷ்டம். இங்கே நாம் எல்லாருமே ஒன்றுக்குள்ளே ஒன்றா இருக்கிறோம், நம்ம எல்லாருமே ஒரே பிரச்சனையில் இருந்தோம். இன்றைக்கி என்னோட கஷ்டம் என்னன்னு உனக்கு தெரியும், உன்னோட கஷ்டம் என்னன்னு எனக்கு தெரியும். நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரு குடும்பமாக இருக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணாக்கா நீ இப்படி பண்ணுறியா அப்படின்னு இன்றைக்கி சூர்யா ரவுடி பேபி மன உடைச்சல் கொடுக்குறாங்க, டார்ச்சர் பண்ணுறாங்க. என்னால் நிம்மதியாக இருக்க முடியல, என் பொண்ணுங்களை ஆபாசமாக சித்தரிக்கிறாங்க, என் பொண்ணுங்களை அசிங்கமாக படுத்துகிறாங்க, என்ன அசிங்கப்படுத்துகிறாங்க, எனக்கு ரொம்ப மன உடைச்சலாக இருக்குது அப்படின்னு இன்னைக்கு நங்கவாரத்தில் இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு திருச்சி சாதனா கண்ணீர் விட்டுக்கிட்டே போயிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் பேப்பரை எழுதி அங்கே கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அந்த இடத்துல கம்ப்ளைண்ட் கொடுக்க ஒரு தருணம், எனது பெண் குழந்தையும் ரொம்ப மன உளைச்சலுக்கு உள்ளாகி ஆபாச வார்த்தைகளால் என்னோட 2 பெண் குழந்தைகளுமே பச்சையாக கொச்சையாக பேசுகிறாங்க சார். இது என்னால் இதே பண்ண முடியல. சரி, கண்ணாடி கழுதுங்க. ஏய் ஏயா கண்ணாடி கழுதுங்க. எனக்கு
சூர்யா ரவுடி பேபியும் சாதனாவும் பேசி ஒரு முடிவுக்கு வந்தாங்களா? பின்னாடி ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்கிற மாதிரி இருக்குது. டிக்டாக்ல நடக்கப்பட்ட பெரிய பெரிய சம்பவத்தெல்லாம் மீண்டும் வெளியே எடுத்தாங்க சில ஃப்ரெண்ட்ஸுங்க. ஸோ டிக்டாக்ல திருச்சி சாதனாவோட அரை நிர்வாணம் ஃபோட்டோ வந்து 2019 வெளியே வந்தது. இது ஒரு பெரிய கான்ட்ரவர்சி ஆச்சு. பீர் பாட்டில் அடிச்சுட்டு சரக்கு அடிச்சுக்கிட்டு அப்படியே படுத்துக்கிட்டு அந்த வீடியோலாம் வைரல் ஆச்சு. அந்த வீடியோ எப்படி வெளியே வந்தது, அந்த வீடியோ எப்படி வெளியிட்டாங்க அப்படின்னு அப்போது ஒரு கதறல் போட்டு அப்போது ஒரு சவுண்டு போட்டு கத்திட்டு இருந்தாங்க திருச்சி சாதனா. அதுக்கப்புறம் தன்னோட ஐடியை ஹேக் பண்ணிட்டாங்க, என்னை ட்ராப் பண்ணுறாங்க, என்னை பிளாக்மெயில் பண்ணுறாங்க, என்னை சித்திரஹிம்சை கொடுக்குறாங்க அப்படின்னு ஒரு பெரிய பிரச்சனை போயிட்டு இருந்தது. என்ன வந்து பொண்ணு கேட்கறேன் மயிறு கேட்கறேன் சொல்லாத, படிக்கிற புள்ள பாத்துக்க சொல்லிட்டேன் நான். அப்படியே நீ கேட்டாலும் மயிறு கூட நான் தர மாட்டேன். அது உனக்கு உங்க குடும்பத்துக்குலாம் நான் சுத்தமா நான் தர மாட்டேன் என் பிள்ளைய, புரியுதா? எனக்கு நீ எப்பேற்பட்ட கொம்பையா இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட ஆடு மயிரா இருந்தாலும் சரி, படிக்கிற புள்ள சரியா? உனக்கெல்லாம் உன் குடும்பத்துக்குலாம் நான் பொண்ணெல்லாம் தர முடியாது சரியா? இனிமேலாவது கௌரவமா இருந்து யாரையும் பொண்டாட்டிய முதல்ல குறை சொல்லாத. முதல்ல ஒன்னுகிட்ட நான் கெஞ்சி கேட்கறேன், என்னதான் இருந்தாலும் யாருக்கிட்ட இருந்தாலும் பொண்டாட்டிய விட்டு கொடுத்தவன் மற்றவளை வந்து பேசுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? முதல்ல ஒருத்தன் பொண்டாட்டியை விட்டு கொடுத்து பேசுறான் அப்படின்னா அவன் தான் நம்பர் 1 பொறுக்கி இருக்கிறதுல தேயிலையும் புரியுதா? அடுத்து நீ இன்னொருத்தைய பார்த்தாலும் அவளை நீ பொண்டாட்டி மாதிரி தான் பார்ப்பியா? அவளை ஒரு மாதிரி தான் பார்த்து அவளையும் அதே மாதிரி தான் பேசுவேன். கட்டின பொண்டாட்டியை எவன் விட்டு கொடுக்காம பேசுறானா அதே இன்னொரு பொண்ணையும் அப்படிதான் விட்டு கொடுக்காம பேசுவேன் அவன். நீ எல்லாம் உனக்குலாம் அருகதையே இல்லை சிக்கா, தயவு செய்து நான் சொல்கிறேன் நல்லா கேட்டுக்க. புரியுதா? இந்த மாதிரிலாம் வந்து பேசக்கூடாது. பொம்பளை பிள்ளைங்க இருக்கலாம் இங்கெல்லாம். நான் மீடியாவில் ஆடுறேன் பாடுறேன் என்னமோ பண்ணுறேன். என் குழந்தைங்களை நான் காட்டுறேனா? படிக்கிற பிள்ளைங்களை நான் காட்டுறேனா? பெண் பிள்ளைகளை நான் வந்து அனாவசியமாக வீடியோக்குள்ளே நான் வந்து விடுறேனா? சொல்லு, எவ்வளோ வயிற்றுல நெருப்ப கட்டிட்டு அலையிறேன். சாதனாமாவை ஏன்னா ஊருக்கு தெரியாமல் என் பிள்ளைய நான் வச்சுக்கிட்டு உட்காந்துருக்கேன், நீ ஊர் முழுக்க தண்டரா போட்டுட்டு அலையிறியா? அப்போ இந்த கான்ட்ரவர்சி எல்லாம் போயிட்டு இருக்கும் போது நல்லா இருந்தது. ஸ்டேட்டஸை பற்றி பேசினவன் நீ சரியா? நான் இப்பயும் சொல்றேன், நீ இந்த வீடியோ கூட பிளாட்பாரத்துல இருந்து தலைக்கு வைக்க தலைவாணி கூட இல்லாம, குண்டி கழுவ கோவலை கூட இல்லாம, பழைய பாய விரிச்சு மாட்டு சாணிலையும் ஆட்டு சாணிலையும் படுத்து கிடந்துட்டு இன்னைக்கு நீ பங்களா கட்டுற நீ ஸ்டேட்டஸை பத்தி பேசுற. மசாஜ் சென்டர்ல நீ நான் வேலை பார்த்ததை நீ மறந்துட்டு பேசுற. ஒரே ரூமுக்குள்ள 4 பேர் கூட எல்லாம் பண்ணதை நீ மறந்துட்டு பேசுற. நீ தான் தப்பான இதை போய் வச்சு சொத்து சேர்த்திருக்க ஒழிஞ்சு அந்த மனுஷன் சீட்டு கவர் வித்து ஒட்டடை கம்பு வித்து 1000க்கும் 2000க்கும் வெயிலையும் ஏன் ஆம்பளைய கூப்பிட்டு என்ன விபச்சாரத்தனமா பண்ண போறாரு அந்த ஆளு? சொல்லு பாப்பா. சொத்து சேர்த்தது அவரோட சொந்த உழைப்பு. அவர் ஆம்பளை 1000க்கு 2000க்கு போய் அலைஞ்சு இன்னைக்கு 50 லட்சம் ரூபாய் சொத்தை சேர்த்து வச்சிருக்கான்னு அவரோட உழைப்பு. எந்த ஆத்தா அப்ப சொத்தும் கிடையாது, அவங்களோட அப்ப இந்த டவுசரோட சொத்தும் கிடையாது. அப்படிங்கும் போது அப்படிப்பட்டவர் ஒரு இறக்கத்துல தானே பேசினாரு. டீசெண்டா ஒரு போன் கால்லயே முடிச்சிருக்கான். சரி, அதுக்கப்புறம் நீ போன காவல்துறையில சொன்னா அவங்க என்னைய கூப்பிட்டாங்க, முடிஞ்சு போச்சு, அது நீ முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் நீ கொடுத்தனா நான் ஏன் இதை சொல்ல வர்றேன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நீ கிளவி வாயாலே தான் கிளவி கெட்டு உள்ள போயிருக்கிறதுக்கு காரணம் இல்லையான்னு கூட தெரியல. ஏன்னா கேமராவில் தெரியப்படுத்தியிருக்கணும். திருச்சி சாதனா மட்டும்தான் அவங்க குடும்பத்தில் கிடையாது. ஒரு கம்ப்ளைண்ட்டு அவங்க குழந்தைய சார்ந்து ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குதுன்னா ஒட்டுமொத்த ஃபேமிலி சேர்ந்து தான் வந்து கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க. இந்த இடத்துல திருச்சி சாதனா தனியாக தான் நிற்கிறாங்க. காரணம், இவங்க வைரல் ஆகணும், இவங்க ட்ரெண்டிங் ஆகணும் மீண்டும் அப்படின்னு இந்த வீடியோவில் நான் பார்த்த வரைக்கும். சரிங்களா? இதில் எனக்கு மானமரியாதை போச்சு, என் குழந்தைங்களுக்கு மானமரியாதை போச்சு அப்படின்னாங்க. இப்போ இந்த வீடியோவை திருச்சி சாதனாவோட வீடியோ பாருங்கள். இந்த வீடியோ பண்ணும்போது, இதில் உரசும் போது, டச் பண்ணும் போது, கட்டி பிடிக்கும் போது, முத்தம் கொடுக்கும் போது, இந்த வீடியோ வைரல் ஆகும் போது, இந்த வீடியோவில் பொண்டாட்டியை கிளிக்கிறதுலேருந்து, புருஷனை கிளிக்கிறதுலேருந்து, குழந்தையை கிளிக்கிறதுலேருந்து, குடும்பத்தை கிளிக்கிறதுலேருந்து எல்லாரையும் பற்றியும் கமெண்ட் போட்டு கிளின்னு கிழிச்சிட்டு இருக்கிறாங்க. இந்த இடத்துலலாம் திருச்சி சாதனாவுக்கு வந்து மானமரியாதை போவாத, ரெஸ்பெக்ட் மானமரியாதை போகாமல், தன்னோட குடும்பத்து மானமரியாதை போகாமல், கணவனோட மானமரியாதை போகாமல், இந்த வல்காரிட்டின்ற ஒரு சப்ஜெக்டை பேசுகிறாங்களா அது போகாமல், இங்கே எதுவுமே நடக்காத மாதிரி மானமரியாதையும் போகலை. ஆனால் இங்கே சும்மா வாய் வார்த்தையாக பேசுனதுனால அவங்களோட குடும்ப மானமரியாதையே போயிடுச்சு அப்படின்னு போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு லெட்டர் எழுதி கையில் வச்சுக்கிட்டு கதறிட்டு இருக்கிறாங்க. ரெண்டாவது, இந்த கம்ப்ளைண்ட்டை நீங்கள் எடுக்கலைன்னா நான் சூசைட் பண்ணிக்குவேன், அதுக்கப்புறம் இந்த கேஸை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக எடுப்பீங்க அப்படின்னு ஒரு மிரட்டலும் வச்சுருக்கிறாங்க போலீஸ் துறைக்கு. இந்த இடத்துல ஒரு விஷயம் நம்ம பார்க்கப்பட வேண்டியது நிறைய இருக்குது. இவங்க ஆபாசமாக வீடியோ பண்ணுறாங்க, இவங்க தவறுதலாக வீடியோ பண்ணுறாங்க, நிறைய ஆண்களோட மனசை வந்து கெடுக்கிறாங்க, நிறையா பெண்கள் வாழ்க்கை
நிறைய பெண்களோட வாழ்க்கை கெட்டு போயிருக்கு, நிறைய குழந்தைங்களோட வாழ்க்கை கெட்டு போயிருக்கு. இதை சார்ந்து நாங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்தா உடனுக்குடனே நடவடிக்கை எடுக்காத போலீஸ், தான் கணவன் மேலே இந்த அளவுக்கு மதிப்பு மரியாதை வச்சிருக்கிற திருச்சி சாதனா, தான் குடும்பத்து மேலே இந்த அளவுக்கு மதிப்பு மரியாதை வச்சிருக்க திருச்சி சாதனா, தன்னோட குழந்தைங்க, அதுவும் 2 பெண் குழந்தைங்க, அந்த குழந்தைங்க மேலே வச்சிருக்கிற பாசம் திருச்சி சாதனா ஏன் யூடியூப்லேயும் ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் அவங்களோட ப்ரைவேட் பாட்டால் உரசுற அளவுக்கு வீடியோ போடுறாங்க, லிப்பு முத்தம் கொடுக்குற அளவுக்கு வீடியோ போடுறாங்க, உதடு உரசுற அளவுக்கு வீடியோ போடுறாங்க, கண்ணம் உரச வீடியோ போடுறாங்க, கட்டி பிடிச்சி வீடியோ போடுறாங்க, தூக்கிக்கிட்டு வீடியோ போடுறாங்க. இந்த இடத்துல உங்கள் குழந்தை பாதிக்காதா? அவங்களோட வாழ்வாதாரம் பாதிக்காதா? உங்கள் புருஷனோட மானமரியாதை போகாதா? குடும்பத்தில் இருக்கிறவங்க மானமரியாதை போகாதா? இல்லை உங்கள் கிராமத்தில் இருக்கிறவங்க மானமரியாதை போகாதா? இங்கெல்லாம் போகாத மானமரியாதை இங்கே சூர்யா ரவுடி பேபி திட்டுனதுனால போயிடுச்சா? என்ன இது ஒரு நாடகம்? என்ன ஒரு இது ட்ராமா? இது எனக்கு ஒன்றுமே புரியலையே. இதுக்கே இவ்வளோ பிரச்சனைனா சாதாரண இது ஒரு முக்கியமான மேட்டரே கிடையாது. இதை கவரேஜ் பண்ணுறதுக்காக டிவி சேனலுங்க எல்லாம் ஓடி வரீங்க. கண்ணாடி கழுதுங்க. ஏய் ஏயா உனக்கு பொறுக்காதே. நேரா வச்சு ஒரு நிமிஷம் மனுக்கப்பி நேரா அப்படி அந்த மாதிரி மன உளைச்சல் ஏற்படுத்திட்டாங்க கோபால். கோபால் கொஞ்சம் ஃப்ரீடோ வரலாம். இருடா பேட்டி கொடுத்துடலாமா? எடுத்துக்காடா, ஒரு நிமிஷம் இருடா. ஜென்ரல் ஷாட் வேணாமடா. சார் பார்க்க முடியுமா? நாட்டில் எவ்வளோ பிரச்சனை போயிட்டுருக்கு, எவ்வளோ ப்ராப்ளம் போயிட்டுருக்கு, எவ்வளோ பேர் சோத்துக்கு வழி இல்லாமல் தவிக்கிறாங்க, நாட்டு மேலே பாம்பு போட்டு வெடிக்கிறாங்க. இந்த மாதிரி எவ்வளோ பிரச்சனைங்க இருக்குது. அதெல்லாம் போய் கவர் பண்ணுங்கயானா இந்த மாதிரி ஒரு என்ன சொல்கிறது, நம்மளோட தமிழ்நாட்டோட சமுதாய சீர்கழியை செய்யக்கூடிய இந்த மாதிரி இன்ஃப்ளூயன்சருங்களுக்கு எதுக்கு மீடியா, சோஷியல் மீடியா இந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறீங்க? இந்த அளவுக்கு போய் வீடியோ கவரேஜ் பண்ணுறீங்க? என்ன அவசியம் இருக்குது? இது பொதுமக்களோட கேள்வி, என்னோட கேள்வி கிடையாது. ஸோ இந்த கேமிங் அப்ளிகேஷனை வச்சு நிறைய பேர் நைட்டு 12 மணிக்கு மேலே ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணாலும் சரி, இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாலும் சரி, இல்லை யூடியூப்பில் ஃபாலோ பண்ணாலும் சரி, இவங்களை எல்லாரும் ஒரு 2 ஐடி வச்சுக்கிறாங்க. ஒரு ஐடி சமையல் குறிப்பை பற்றி யாருக்காவது வேணும்னா இங்கே ஃபாலோ பண்ணுங்கள், இங்கே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் ஆகிக்கிங்க, பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கிங்கன்றாங்க. இல்லை என்கிட்ட பர்சனலாக கீழேருந்து மேலே வரைக்கும் பேசணுன்னா நீங்கள் அந்த அப்ளிகேஷனுக்கு வந்து லாகின் ஆகிக்கிங்க, அங்கே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, அங்கே நம்ம ஃபுல் ப்ரைவசியாக பேசலாம் அப்படின்றாங்க. ஏன் இந்த இடத்துல நீங்கள் ப்ரைவசியாக பேசும்போது உங்கள் ஹஸ்பண்டோட மானமரியாதை போகலையா? உங்கள் குழந்தைங்களோட மானமரியாதை போகலையா? இல்லை உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு மானமரியாதை போகலையா? இந்த கேள்வி போலீஸ் அதிகாரி ஏன் கேட்க மாட்டேன்றீங்க? ஏன் இதுக்கு தண்டனையை நீங்கள் கொடுக்க மாட்டேன்றீங்க? எத்தனையோ பேர் இன்ஸ்டாகிராமில் இருக்கிறாங்க போலீஸ் அதிகாரி, எத்தனையோ பேர் லாயர் இருக்கிறாங்க, எத்தனையோ பேர் ஜட்ஜஸ் இருக்கிறாங்க, எத்தனையோ பேர் கலெக்டருங்க இருக்கிறாங்க, எத்தனையோ பேர் சட்ட திட்டங்களை பின்பற்றக்கூடிய எத்தனையோ பேர் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கு, யூடியூப்பில் எல்லா இடத்துலையும் இருக்கிறீங்க. இந்த மாதிரி வீடியோ வரும்போது ஏன் நீங்களே முன்னே வந்து இது மேலே ஆக்ஷன் எடுக்க மாட்டேன்றீங்க? என்ன காரணம்? பொதுமக்கள் தான் பயப்படுறாங்க. ஓகே, சட்டத்தில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஜாபில் இருக்கக்கூடிய நிறைய பேர் இதை பார்க்குறீங்க, இதை பார்த்து நீங்களே என்ஜாய் பண்ணுறீங்களே தவிர இதை சார்ந்து ஒரு நடவடிக்கை எடுக்க மாட்டேன்றீங்க. அப்போ எங்கே ஆபாசங்கள் குறையும்? இன்னைக்கு நிறையா பாலியல் வன்கொடுமையை செய்கிறதுக்கு காரணம் யார்? நைட்டு 12 மணி வரைக்கும் இந்த அப்ளிகேஷனில் வீடியோவில் பார்க்குறாங்க, உள்ளக்கிறது வெளியேக்கிறது எல்லாத்தையும் பார்த்து ரசிக்கிறாங்க. ஸோ இது வர்ச்சுவல் செக்ஸ்ன்னு சொல்லலாம், வர்ச்சுவல் வீடியோன்னு சொல்லலாம். ஸோ ப்ராக்டிக்கலாக அவங்களால எதுவும் பண்ண முடியாது. ஸோ அந்த பார்த்த அடுத்த செகண்ட் இவங்க என்ன பண்ணுறாங்க? வெளியே வராங்க, சினிமாவுக்கு போகிறாங்க, இல்லை பாருக்கு போகிறாங்க, தண்ணி அடிச்சுட்டு வெளியே வரும்போது யாரோ குழந்தைங்க கிடைக்கிறாங்க, இல்லை யாரோ ஒரு கிழவிங்க கிடைக்கிறாங்க, யாரோ ஒரு அம்மா கிடைக்கிறாங்க, தூக்கிட்டு போய் என்ன பண்ணுறானுங்க? ரேப்பு தானே பண்ணுறானுங்க. அப்போ இது காரணம் யார்? தூண்டினவங்க யார்? இதுக்கு உசுப்பேத்தினவங்க யார்? அவங்களையும் நம்ம அரெஸ்ட் பண்ணல, அவங்களையும் நம்ம பிடிச்சி ஜெயிலில் போடணும்ல. உடனே திருச்சி சாதனாவை வளைச்சு வீடியோ எடுக்கிறாங்க. அன்னைய தெரசாவா, இல்லை அப்துல் கலாம் ஐயாவா, இல்லை தலைவர் சூப்பர் ஸ்டாரா, இல்லை விஜயகாந்தா, இல்லை ஜெயலலிதா அம்மாவா, இல்லை ஸ்டாலின் ஐயாவா? அப்படியே வளைச்சு கவர் பண்ணி வீடியோ எடுக்கிறீங்க. நீங்கள் இந்த மாதிரி வீடியோ எடுக்கிறதுனால தானே அவங்க இன்னும் மோகத்தை ஏற்றிக்கிறாங்க. ஐயோ நம்ம இந்த அளவுக்கு பிரபலம் ஆகிட்டு இருக்கிறோமா அப்படின்னு. யார் அவங்க? சாதனா ஃபாலோ பண்ணி வந்தவங்க தான். எங்கே இருக்கிறாங்க? ஜெயிலு. கண்டரவொலி கார்த்தி இவங்கெல்லாம் ட்ரெண்டிங் ஆகுறாங்களே, இவங்களாம் பிரபலம் ஆகுறாங்களே, நாமளும் பிரபலம் ஆகலான்னு வந்தாங்க. கண்டரவொலி கார்த்தி ஜெயிலு.
இந்த மாதிரி நிறைய பேர் இன்றைக்கி ஜெயிலுக்கு போயிட்டுருக்கிறாங்க. ஆனால் இப்போ நிறைய பேர் மறுபடியும் உள்ளே வந்துட்டுருக்கிறாங்க. இப்போ கடைசியில் லிஸ்ட்டில் இருக்கிறது திருச்சி சாதனா, சூர்யா ரவுடி பேபி ஆல்ரெடி போயிட்டு வெளியே வந்தாச்சு. ஸோ அவங்களுக்கு மீண்டும் அவங்க கொஞ்சம் தெளிவாக ஆயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். மீண்டும் இந்த மாதிரி ஆபாசமான ஒரு விஷயத்துக்கு உள்ளே போக மாட்டாங்கன்னு கண்டிப்பாக நான் நம்புகிறேன். ஏன்னா இன்றைக்கி பார்க்கக்கூடிய வீடியோ கொஞ்சம் பார்க்கக்கூடிய வகையில் இருக்குது. அவங்க ஃபேமிலிக்குள்ளே போட்டாலும் அது கண்டென்ட்டாக தான் இருக்க தவிர அது ஆபாசமாக பார்க்கப்படலை. ஆனால் இங்கே இன்னும் ஆபாசம் ஓடிட்டு தானே இருக்குது. இலக்கியாவோட வீடியோ ஓடிட்டு தானே இருக்குது. இன்னும் நிறைய பெண்கள் இந்த இன்ஸ்டாகிராம்லேருந்து ஃபேஸ்புக் வரைக்கும் இந்த வீடியோ ஆபாசமான வீடியோ இன்னும் வைரல் ஆகிட்டு தானே இருக்குது. நீங்கள் பாருங்கள் இங்கே ஸ்க்ரீனில் இது எல்லாமே இன்ஸ்டாகிராமில் ஓடிட்டுருக்கிற வீடியோ. டீசெண்டாக போட்டுட்டு இருந்தவங்க இன்றைக்கி எப்படி போட்டுட்ருக்குறாங்கன்னு பாருங்கள். காரணம் மற்றவங்கள ஃபாலோ பண்ணுறாங்க. இப்படி போட்டால் தான் ட்ரெண்டிங் ஆகுது. இது 18 வயசுலேருந்து 60 வயசு கிழவி வரைக்கும் எல்லாத்தையும் அவுத்து போட்டு காமிக்கிறாங்க இன்ஸ்டாகிராமில். அப்போ பொதுமக்கள் எப்படி இன்ஸ்டாகிராமுக்குள்ளே வருவாங்க? ஒரு காலத்தில் இன்ஸ்டாகிராம்னா அந்த அளவுக்கு மதிப்பும் மரியாதையும் இருந்தது. ஆனால் இன்றைக்கி இன்ஸ்டாகிராமுக்குள்ளே காலை வச்சாவே ஒரு ப்ராஸ்டியூஷனாக தான் பார்க்கப்படுது. இதில் நிறைய அஃபிஷியல்ஸ் இருக்கிறாங்க, விஐபி இருக்கிறாங்க, விவிஐபிங்க இருக்கிறாங்க, பாமர மக்கள் இருக்கிறாங்க, விவசாய மக்கள் இருக்கிறாங்க, அன்னாடம் வேலை செய்யக்கூடிய கூலி ஆட்கள் இருக்கிறாங்க. இது எல்லாருமே இதை ட்ராவல் பண்ணக்கூடியது தான் ஒரு இன்ஸ்டாகிராம்னு சொல்லுவாங்க. ஆனால் இதில் எத்தனை பேர் இதை நேர்மையாக நம்ம பயன்படுத்துகிறோம், நேர்மையாக நம்ம யூஸ் பண்ணுறோம்? தன்னோட சுயலாபத்துக்காக, தன்னோட ஆபாசத்தை வெளிப்படுத்துறதுக்காக, நீங்கள் ஆடம்பரமாக இருக்கிறதுக்காக இந்த பிளாட்ஃபார்த்தை உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிறீங்களே தவிர பொதுமக்களை பிரச்சனையில் தான் மாட்ட வைக்கிறீங்க. ஆனால் இதில் நிறைய ஆண்கள் சப்போர்ட் பண்ணவங்களும் இருக்கிறாங்க, நிறைய ஆண்கள் சொல்லு விட்டு பார்க்குறவங்களும் இருக்கிறாங்க. எல்லாருமே பார்க்குறவங்க தான், யாரும் இதில் நம்ம சாச்சான்னு சொல்ல முடியாது. பட் இருந்தாலும் நம்ம வீட்டில் பொம்பளைங்க பொட்ட பிள்ளைங்க இருக்கிறாங்க, நம்ம வீட்டில் அப்பா அம்மா இருக்கிறாங்கன்றதை கொஞ்சம் மைண்டில் வச்சு பாருங்கள். எல்லாரும் தப்பு பண்ணுறவங்க தான், என்னையும் நானும் சேர்த்து தான் தப்பு பண்ணுறேன். பட் தப்பு பண்ணுறது வெளியே பண்ணுங்கள், தெரிஞ்சு பண்ணாதீங்க. பொதுமக்கள் எத்தனை பேர் பார்க்குறாங்க? தப்பு பண்ணாதவங்க எவனுமே கிடையாது இந்த உலகத்தில். சூர்யா ரவுடி பேபி கிட்ட மிரட்ரா வீடியோ ஆதாரத்தை வச்சு மிரட்ரா, ஆபாசம் வீடியோ வச்சுக்கிட்டு மிரட்ரா, நிர்வாண வீடியோ வச்சுக்கிட்டு மிரட்ரா அப்படின்றீங்க சூர்யா ரவுடி பேபி கிட்ட அந்த வீடியோ எப்படி வந்தது? நீங்கள் உங்களோட ட்ரெஸ்ஸே இல்லாமல் அந்த வீடியோ எப்படி வெளியே வந்தது? நீங்கள் ஒரு சோஷியல் மீடியாவில் பேச போய் அதை எவனோ ஒருத்தன் ரெக்கார்ட் பண்ணி அது பேப்பர் ஐடியோ இல்லை ஃபேக் ஐடியோ எவனோ ஒருத்தன் அதை எடுத்து போட்டுக்கிறான் இல்லையா? அதை எடுத்து போட்ட உடனே உலகம் ஃபுல்லாக இன்றைக்கி வைரலாக இருக்குது. அந்த வீடியோ வச்சு உங்களை மிரட்டணும்னு அவசியம் இல்லையே. சட்ட ரீதியாக அந்த வீடியோ யார் வச்சு மிரட்டினாலும், ஆபாச வீடியோ வச்சு மிரட்டினா சட்ட ரீதியாக அவங்க மேலேயும் தண்டனை எடுக்கப்படுமே. அப்போ அந்த வீடியோ அவங்க உண்மையிலே சர்க்குலேஷன் அவங்க தான் பண்ணியிருந்தாங்கன்னா த்ரூ ஐபி அட்ரஸை வச்சு சூர்யா ரவுடி பேபி தான் இந்த வீடியோவை எல்லாருக்கிட்டையும் பரப்பணும் அப்படின்னு கண்டிப்பாக சூர்யா பேபி ரவுடியை வந்து கைது செய்திருப்பாங்களே. இங்கே ஆதாரப்பூர்வமாக எதுவுமே நிரூபிக்கப்படலையே. நீ மட்டும் தானே சொல்லிட்டு இருக்கிற இந்த வீடியோவை. ஆக்சுவலி இந்த வீடியோ எங்கேருந்து வந்ததுன்னு தெரிஞ்சிருக்காது சாதனாவுக்கு. யாராவது ஒருத்தர் மாட்டி விட்டு அந்த பிரச்சனையை முடிச்சிடலாம் அப்படின்னு நீ பார்க்குற. பட் தப்பு செய்தவன் எவனோ, இங்கே மாற்றவனை எவனோ அப்படின்னு ஒருத்தரை மாட்டி விட்டுட்டு நீ எஸ்கேப் ஆகலான்னு பார்க்குற திருச்சி சாதனா. ஏஐ வீடியோ அப்படின்னு சொல்கிறாங்க. முன்ன வந்து மாஃபிங் பண்ணாங்கன்னு சொல்லுவாங்க, அதுக்கு முன்னாடி மாயா பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த ஏஐ டெக்னாலஜி வந்த பிறகு எல்லாருமே ஏஐ டெக்னாலஜினா அந்த வீடியோ ஏஐ டெக்னாலஜியில் பண்ணியிருந்தால் அந்த வீடியோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். நீங்கள் ஒன்றும் சினிமா எடுக்கலை, இது ப்ரைவேட் வீடியோ. ப்ரைவேட் ஏஐ நீங்கள் ஆப்பை யூஸ் பண்ணிங்கன்னா அந்த வீடியோட குவாலிட்டி தரம் இருக்காது, கண் மூமெண்ட் சரியாக இருக்காது, லிப் மூமெண்ட் சரியாக இருக்காது, உடம்போட சில பாகங்கள் சரியாக இருக்காது, போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸு கரெக்டாக இருக்காது, தலைமுடி கரெக்டாக இருக்காது, மூக்கு கரெக்டாக இருக்காது, உன்னோட கை ஷேக்கிங் கரெக்டாக இருக்காது. இப்போ பண்ணக்கூடிய ஏஐயில் நீங்கள் இத்தனை மிஸ்டேக்ஸ் இருக்குது. ஆனால் அந்த வீடியோவில் எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்லை. நான் பார்த்த அந்த வீடியோவை முழு நிர்வாணமாக ஃபுல் கம்ப்ளீட்டாக இருக்குது. அது எப்படி நீங்கள் ஏஐ டெக்னாலஜியில் அதை உருவாக்குனாங்க அப்படின்றது எனக்கு தெரியலையே. இன்னொரு விஷயம், முக்கியமான ஒரு விஷயம் நான் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. நியூடு வீடியோ இருக்கு, ஆபாச வீடியோ இருக்கு அப்படின்னு சொல்லி மிரட்டி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு 6 மந்த்துக்கு அப்புறம் முன்னாடி வந்த வீடியோஸ் எல்லாமே இவ தான் வந்து பண்றா. இன்னொரு வீடியோ அன்னைக்கு கூட என்ன மிரட்டுறா, உன் வீடியோ எல்லாம் குரோம்ல இருக்கு, வேற ஆப்ல இருக்கு அப்படின்னு சொல்லி என்னை மிரட்டி என்னை ரொம்ப வந்து மன உளைச்சலுக்கு ஆளாக்குறா. வீடியோ இது பண்றது எல்லாமே அது எப்படி சொல்றது, ஏஐ வீடியோ கிரியேட் பண்றது எல்லாமே அவ தான் பண்றா. சுப்புலட்சுமி தான் பண்ணி எல்லாத்தையுமே வந்து ஸ்ப்ரெட் பண்ணி எங்களை வந்து மிரட்டுறா. உலகத்துக்கே தெரியாமல் என் குழந்தைங்களை பொத்தி வளர்த்தான்னு சொன்னீங்க. டிக்டாக்லேருந்து இப்போ வரைக்கும் நீங்கள் பண்ணக்கூடிய அனைத்து வீடியோகளும் உங்கள் குழந்தைங்க பார்த்துருக்குறாங்க. நீங்கள் போட்டுட்ருக்கிற ஆபாசம் வீடியோ வரைக்கும், நீங்கள் பீர் அடிக்கிறதுலேருந்து நீங்கள் எந்தெந்த ஊருக்கு போகிறீங்க, யார் கூட கட்டி பிடிச்சி வீடியோ பண்ணுறீங்க, யார் கூட எப்படியெல்லாம் உரசி வீடியோ பண்ணுறீங்க. இந்த ஒரு வீடியோ பாருங்கள், எந்த அளவுக்கு உரசுறாங்கன்னு பாருங்கள். இந்த அளவுக்கு உரசி வீடியோ போட்டால் உங்கள் பொண்ணுங்க பார்க்க மாட்டாங்களா? உங்கள் பொண்ணுங்க கெட்டு போக மாட்டாங்களா? உங்களோட பொண்ணுங்களோட வாழ்க்கை எதிர்காலத்தை நீங்கள் நினச்சி பார்த்தீங்களா? டிக்டாக்லேருந்து அட்வைஸ் பண்ணுறேன்.
பண்ணுறேன். உங்கள் பொண்ணோட வாழ்க்கை எதிர்காலத்தை பாருங்கள். நீங்கள் ஆபாசமாக வீடியோ போட்டு அவங்க நாளைக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டு போனாங்கன்னா உங்கள் பொண்ணுங்களை தான் கழுவி அசிங்கமாக ஊற்ற. உன் அம்மா ஊர் மேய்ஞ்சவ, உன் அம்மா ஊரெல்லாம் சுற்றி எல்லாருக்கூடையும் போய் வீடியோ போடுறா அப்படின்னு உங்கள் குழந்தைங்கள தான் திட்டுவாங்களே தவிர உங்களை திட்ட போகிறது கிடையாது. திருச்சி சாதனா, உங்கள் குழந்தைங்களுக்கு தான் பாதிப்பு. நீங்கள் ஆடிட்டு போயிட்டீங்க, நீங்கள் ஆபாசமாக வீடியோ போட்டு உலகம் ஃபுல்லாக அந்த வீடியோவை வைரல் ஆக்கிட்டு நீங்கள் செத்து போயிடுறீங்க. நாளைக்கு அந்த வளர்ந்தக்கூடிய அந்த குழந்தைங்களோட லைஃப் என்ன, வளரக்கூடிய அந்த குழந்தைங்களோட ஃபியூச்சர் என்ன, அவங்களோட எதிர்காலம் என்ன? இது ஏன் உங்கள் மாமன் தட்டி கேட்க மாட்டேன்றாரு? உங்கள் மாமன் ஏன் வாய மூடிட்டு இருக்கிறாரு? இவ்வளோ பிரச்சனை போயிட்டு இருக்கு, ஏன் நீ மட்டும் சோஷியல் மீடியாவில் வந்து நின்று பேசுகிற? உங்கள் மாமன் எங்கே போனார்? ஏன் உங்கள் மாமனை நிற்க வச்சு பேசலை? அங்கே தெரிஞ்சிருக்கல உண்மைத்தன்மை என்னன்றது. இன்றைக்கி தமிழ்நாட்டில் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கு முழுக்க கெட்டு போனது காரணம், சீரழிஞ்சதுக்கு காரணம் திருச்சி சாதனா, சூர்யா ரவுடி பேபி. இவங்க 2 பேரால் தான் இன்றைக்கி ஒட்டுமொத்த சமுதாயம் சீர்குலைஞ்சு கிடக்குதுன்னு நான் தெளிவாக ஆணித்தனமாக சொல்லுவேன். இப்போ சூர்யா ரவுடி பேபி தெரிந்திருக்கலாம், பட் ஒரு காலத்தில் அவங்க போட்ட ஆட்டம்லாம் யாராலையும் மறந்துருக்க முடியாது. திருச்சி சாதனா ஒரு காலத்தில் போட்ட ஆட்டம்லாம் யாராலையும் மறந்துருக்க முடியாது. ஆனால் இப்போவும் ஆட்டம் போட்டுட்டு தான் இருக்கிறாங்க. நிறையா வந்து நான் சினிமாவில் போய் புக்ஸ் எல்லாம் கொடுத்துட்ருக்கிறேன், ஆஃபீஸாக ஏறி இறங்கிட்டு இருக்கிறேன்னு 18லேருந்து 2025 வரையும் ஆயிருக்கு. இன்னும் ஒரு பெரிய ஸ்க்ரீனில் திருச்சி சாதனாவை நான் பார்த்தது கிடையாது. சூர்யா ரவுடி பேபியும் நான் பார்த்தது கிடையாது. நான் ரொம்ப பிரபலம், நான் சினிமாவில் ரொம்ப பிரபலன்றீங்க. யாருமே இன்னும் எந்த ஸ்க்ரீனில் வெளியே வந்த படம் காணோம், சரியா? ஆனால் இன்றைக்கி உங்களை பின்படுத்தி நிறைய சின்ன குழந்தைங்க இன்றைக்கி வீடியோ பார்க்குறேன், அவ்வளோ ஆபாசமாக வீடியோ போட்டுட்ருக்கிறாங்க. வளரக்கூடிய படிக்கக்கூடிய குழந்தைங்க இவ்வளோ ஆபாசமாக வீடியோ போடுறதுக்கு காரணம் யார்? நீங்கள் தானே. இந்த வீடியோ ஒரு வாட்டி பாருங்கள். அதே மாதிரி இன்ஸ்டாகிராமில் அரைங்குறையமாக உக்காந்துட்டு வீடியோ போடுறாங்க. உங்ககிட்ட நான் பர்சனல் வணக்கம்டாப்ல, தேனியிலிருந்து இந்த பதிவு வந்து என் சகோதரிக்கு. என்னம்மா இப்படி பண்ண ஆரம்பிச்சிட்டியா? ஐயப்பா, இங்கே வருங்க, எனக்கு உதவி பண்ணவும் சிபிஐக்கு பணத்தை அனுப்புமா. ஏமா கையால் நான் வணங்காம பேசணுமா? உன்னோட கஞ்சி குடிக்குதா கேளு, இருங்க கேட்டு சொல்றேன். குதி, கஞ்சி குடிக்கிறியா? சொல்லுடி, அண்ணா வெயிட் பண்றாரு பாரு. சாரி ப்ரோ, கஞ்சிலாம் குடிக்காதான், லிக்விட் ஐட்டம்ஸ் தான் குடிக்குமா. தண்ணியை சொன்னடா என் ஜுன்னி பார்க்குறான் பாரு பேப்பர். உங்ககிட்ட நான் உள்ளே வந்து பேசணுமா அப்படின்னா நீங்கள் 500 ரூபாய் ஜிபே பண்ணுங்கள் அப்படின்னு ஜிபே நம்பர் போட்டுடுறாங்க. 500 ரூபாய் நீங்கள் போடணும். 500 ரூபாய் போட்ட பிறகு போட்ட உடனே இவன் வெளியே வந்துடுவா, செம்மையாக இருக்கிற ஆள், பீஸ் அழகாக இருக்கிற அப்படின்வாங்க. நீங்கள் அந்த வீடியோக்குள்ளே பார்த்த உடனே நீங்கள் பணத்தை போட்டு விட்ருவீங்க. பணத்தை போட்ட உடனே வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாயின்னு போடுவீங்க. அவங்க ஹாயின்னு வருவாங்க. வீடியோ காலில் வாங்கன்னு கூப்பிட்டாக்கா வீடியோ காலில் வரமாட்டாங்க. காரணம், இன்னும் ஒரு 1000 ரூபாய் போடுங்க, இந்த வாட்ஸ்அப் ஆக்டிவேஷன் சார்ஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஸோ இந்த வாட்ஸ்அப் ஆக்டிவேஷன் சார்ஜை நீங்கள் 1000 ரூபாய் போட்டால் தான் அவங்க வீடியோ காலில் வருவாங்க. வீடியோ காலில் வருவாங்களா வரமாட்டாங்களான்னு தெரியாது. அந்த இடத்துலேருந்து கட் பண்ணிவிட்டு எஸ்கேப் ஆகிட்டு போயிட்டுருக்குறாங்க. இந்த மாதிரி கர்நாடகாவில் ஒரு பொண்ணு எல்லா மக்களையும் ஏமாற்றிட்டு இருக்கிறா. இவ வந்து நம்பர் 1 ஃப்ராடு. இப்போ மட்டும் இல்லை, கிட்டத்தட்ட 2 வருஷமாக இந்த மாதிரி இன்ஸ்டாகிராமில் அரையங்குறையமாக வீடியோ போட்டுட்டு அரையங்குறையமாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு ப்ரா ஜட்டியோடு உட்காந்துக்கிட்டு நைட்டு 12 மணி 1 மணிக்கு எல்லாருக்கூடையும் அந்த வீடியோவில் போட்டு அந்த வாட்ஸ்அப் நம்பர் போட்ட உடனே அவன் போய் 500 ரூபாய் போட்டுறான். ஒரு 100 பேர் 500 ரூபாய் போட்டானா அவன் நெக்ஸ்ட்டு பேசவே தேவையில்லை. எவனும் போய் கம்ப்ளைண்ட்டும் கொடுக்க முடியாது. ஏன்னா அவன் பண்ணதே தப்புன்னு எல்லாருக்கும் தெரியும். அவன் வீட்டில் போய் இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு ஃபைட் பண்ணா அவள் சும்மா இருப்பாளா? அவள் ஆதாரப்பூர்வமாக உன் புருஷன் பாரு போட்டிருக்கிறான் 500 ரூபாய் என்கிட்ட வந்து ஆபாசமாக பேசுகிறதுக்கு வந்தான் அப்படின்னு போட்டு கொடுப்பா. அதனால் நிறைய பேர் பயந்துக்கிட்டு அந்த 500 ரூபாய் போட்டவன் 100 பேரும் அப்படியே நைஸாக விலக்கிடுவாங்க. ஸோ இங்கே பிரச்சனையில் மாட்டுறது யார்? நம்ம பணம் தான். நாம் தான் பிரச்சனையில் மாட்டுவோம். இந்த மாதிரி தமிழ்நாட்டிலையும் நிறைய பேர் ஸ்கேம்ன்ற பேரில் வாட்ஸ்அப் வீடியோ கால் வரேன், எனக்கு செப்பரேட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணி உள்ளே வாங்க, என் வாட்ஸ்அப் நம்பர் போடுறேன், என் வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அப்படின்னு பணத்தை கொடுத்து யாரும் ஏமாந்து போயிடாதீங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்கேமும் உள்ளே நடந்துகிட்ருக்கு. தயவு செய்து ஜாக்கிரதையாக இருங்க. ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமு இந்த மாதிரி ஒரு ப்ரைவேட் அப்ளிகேஷனில் லிங்க் மூலிமாவோ வீடியோவில் கூட கமெண்ட் மூலிமா கூட கமெண்ட்டை போட்டு அங்கே டாப்பில் பின் பண்ணுற மாதிரி அந்த மொத்த கமெண்ட்டுக்கு மேலே எட்டு வந்து போட்டு அந்த கமெண்ட் மூலிமா ட்ராப் பண்ணி உங்ககிட்ட பணத்தை பறிக்கிறதுக்கு ஒரு கூட்டம் இருக்குது. ஸோ தயவு செய்து உஷாராக இருங்க. பணத்தை பறிக்கிறதுக்கு ஒரு கூட்டமே இருக்குது இன்ஸ்டாகிராமில். அதுவும் செக்ஷுவல் வெல்கரிட்டியை காமிச்சு உங்களை ஸ்கேம் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய கூட்டமே இருக்குது. இதை சார்ந்து தான் நிறைய பேர் இன்றைக்கி ஏமாந்து போகிறாங்க. இப்போ இதில் ஏமாந்து போனது இல்லாமல்
இதுக்குன்னே தனியாக ஒரு ப்ரைவேட் அப்ளிகேஷன் ஆரம்பித்து எல்லாருமே வீடியோ காலில் அங்கே போயிடுறாங்க. அங்கே போயிட்டு தான் எல்லாருமே சந்தா கட்டி என்ட்ரன்ஸ் ஃபீஸ் கட்டி உள்ளே போய் நிறைய பெண்களோட ஆபாசத்தை பார்க்குறாங்க. இப்போ டிஸ்கோ டான்ஸ்லாம் நீங்கள் போனீங்கன்னா பெண்கள் ஆபாசமாக ஆடக்கூடிய கோவா இந்த மாதிரி தாய்லாந்து இங்கெல்லாம் போனீங்கன்னா டிஸ்கோ டான்ஸ் எல்லாம் இருக்கும், டான்ஸ் ஆடுறதெல்லாம் பார்ப்பீங்க. என்ட்ரன்ஸ் ஃபீஸ் கட்டி தான் உள்ளே போகணும். அதே மாதிரி இங்கே அப்ளிகேஷன்லேயும் என்ட்ரன்ஸ் ஃபீஸை கட்டி உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு எல்லா விதமான என்டர்டைன்மெண்ட்டும் அங்கே கிடைக்கிறதுனால நிறைய பேர் இன்றைக்கி அங்கே திரும்பி இருக்கிறாங்க. ஆனால் இதனால் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. தயவு செய்து ரொம்ப ஜாக்கிரதையாக நீங்கள் ஒவ்வொரு ஸ்டெப்பும் முன்ன வைங்க. சோஷியல் மீடியா பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப டேஞ்சரு. அதே மாதிரி இன்ஸ்டாகிராம் மூட போகிறாங்க, இன்ஸ்டாகிராம் க்ளோஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு நிறைய பேர் வைரல் ஆக்கிட்டு இருக்கிறாங்க வீடியோ. அது உண்மை கிடையாது. இன்ஸ்டாகிராமில் ஒரு புது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எடுத்துகிட்டு வந்திருக்கிறாங்க. இந்த வல்கரிட்டியை சார்ந்து உடனுக்குடனே ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு இந்த புது சட்டங்கள் எடுத்துகிட்டு வந்திருக்கிறாங்க. எது இந்த 10 லட்ச ரூபாய் ஃபைனு, 7 வருஷம் ஜெயில் தண்டனை, 5 வருஷம் ஜெயில் தண்டனையை புதுசாக எடுத்துகிட்டு வந்திருக்கிறாங்க. இதை நம்ம ஃபாலோ பண்ணாவே போதும். ஆபாசமாக போடக்கூடிய நிறைய பேர் வீடியோவை நம்ம தூக்கலாம். இது ஒன்று. அது மட்டும் இல்லை, பேப்பர் ஐடி, ஃபேக் ஐடி, பாதிக்கப்பட்டவங்க வீடியோவை எடுத்து வச்சு உங்களை பிளாக்மெயில் பண்ணுறது, உங்களை த்ரெட்னிங் பண்ணுறது, உங்களை பிரச்சனை பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உடனுக்குடனே ஆன்லைன் சைபர் கிரைமுக்கு நீங்கள் கம்ப்ளைண்ட்டை பதிவு செய்தீங்கன்னா, அதுவும் இந்த ஆக்டை மென்ஷன் பண்ணி போடுங்க. 67A 2008 ஆக்ட் பிரகாரம் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இந்த ஆக்ட் கீழே எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு த்ரெட்னிங் பண்ணுறாங்க, எங்கள் ஸ்க்ரீன்ஷாட்டை வச்சு எங்களை பிளாக்மெயில் பண்ணுறாங்க, எங்களை இந்த மாதிரி பெண்களோட வீடியோவை அற நிர்வாணமாக எடுத்து வச்சு பண்ணுறாங்க, இல்லை ஆண்களோட அற நிர்வாணமாக எடுத்து வச்சு இந்த வீடியோவை பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் சைபர் கிரைம் மூலிமா ஆன்லைன் போர்ட்டலில் நீங்கள் கம்ப்ளைண்ட் பதிவு செய்தீங்கன்னா 24 ஹவர்ஸ்க்குள்ளே ஐபி அட்ரஸை ஃபாலோ பண்ணி அவன் நம்பரை ட்ராப் பண்ணி அவன் யார் என்னன்னு உங்களுக்கு அப்டேட் கொடுத்துருவாங்க. தயவு செய்து அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா முன்னே இருந்த டெக்னாலஜி இப்போ இல்லை. 2018 வேறு மாதிரி இருந்தது. ஆனால் இப்போ 2025 எந்த மூலையிலேருந்து உட்காந்து கமெண்ட் பண்ணாலும், எந்த மூலையிலேருந்து வீடியோ போட்டு உங்களை கிளின்னு கிழிச்சாலும், இல்லை எந்த மூலையிலேருந்து முகம் தெரியாத ஒரு நபர் உங்களை போட்டு கிழிச்சிருந்தாலும் அவன் யார் என்னன்னா அவன் ஜாதகமே அவங்க கையில் போயிடும். அது மட்டும் இல்லை, அவன் மொபைலில் எத்தனை இமெயில் ஐடி யூஸ் பண்ணுறான், எத்தனை நம்பர் யூஸ் பண்ணுறான், எந்த டவரில் கனெக்ட் ஆகிருக்கிறான், எந்த ஊரில் இருக்கிறான், எந்த கிராஸில் இருக்கிறான்ற வரைக்கும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு தெரிஞ்சிருக்கு. அந்த அளவுக்கு இன்றைக்கி ஏஐ டெக்னாலஜியை போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. அவ்வளோ ஈஸியாக குற்றவாளிகள் யாரும் தப்பிக்க முடியாது. இதை தயவு செய்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்கே. நன்றி, வணக்கம்.